அவர்களே, அடுத்து முக்கியமான ஒரு விவாதம் தான் என்ன அப்படின்னா, பஞ்சாப் இருக்கு, பஞ்சாப் மாநிலம். ஆமா, இங்க வந்து ஆம் ஆத்மி தலைமையிலான அரசு வந்து சிறப்பா செயல்படுதுன்னே சொல்லலாம். ஆமா, முதலமைச்சர் பகவத்மான் இருக்காரு. ஆமா, என்ன அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட டோல்கேட்டுகளோட எண்ணிக்கையை குறைச்சிட்டாரு. குறைச்சு கிட்டத்தட்ட 8 டோல்கேட் நினைக்கிறேன். டோல்கேட் சுத்தமா டோல்கேட் வந்து இது ரிமூவ் பண்ணிட்டாரு. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க? அது என்ன விவரம் மட்டும் நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. அங்க பஞ்சாபை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல முதல்வர் இருக்காரு. நம்ம தமிழ்நாட்டிலையும் தான் ஒரு முதல்வர் இருக்காரு, வேந்தர் ஆயிட்டாரு. ஆனா அந்த வேந்தருக்கான வேலைகள் எதுவுமே இங்க நடக்கல. என்ன பண்ண சொல்றீங்க? அவர் வேந்தர் ஆகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த டோல்கேட்டுக்கு எதனால தமிழ்நாட்டுல இது பண்ண மாட்டேன்? இது அவரோட தேர்தல் பரப்புரையில வந்து அவர் வந்து ஒரு இதா வச்சிருந்தாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, சிலிண்டர் விலையை 500 ரூபாய்க்கு கொண்டு வரேன்னு சொன்னாரு, அது ஒன்றும் நடக்கல. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன சொன்னாரு? நீட்டை ரத்து பண்ணுவேன்னு சொன்னாரு, சூட்சமத்தோட திருநெல் சொல்லி ஒரு செங்கலை தூக்கிட்டு. இல்ல நீட் ரகசியத்தை வெளிக்கொண்டு வந்து நீங்க வந்து அனைத்து கொண்டு நடத்திருக்காங்க. 2 கட்சிகளை தவிர உள்ள என்ன ரகசியம் உடச்சுன்னு மக்கள் அவங்களுக்கே தெரியல. தம்பி, இதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாழையடி வாழை வரப்போற 100 நாள் வேலை, இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கேன் தம்பி. இது வாழையடி வாழையா? வாக்கு கொடுக்கறது, இங்க இருந்து பிரதமருக்கு லெட்டர் எழுதுறது, எல்லாமே இது தொன்று தொட்டு வந்துகிட்டு இருக்கதா தம்பி. அவர் கட்சியை வந்து நம்ம ஹெச் ராஜா அவர்கள் எப்படி விமர்சிப்பாங்க தெரியுங்களா? பெட்டிஷன் பார்ட்டி. அதே 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 அதாவது அவரு கலைஞர் காலத்துல இருந்து மடல்கள் எழுதி 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 அனுப்புறது. கிட்டத்தட்ட முதல்வரே வந்து சட்டமன்றத்தில் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு ஒரு போன வாரம். 40க்கு மேற்பட்ட மடல்கள் நான் வந்து மத்திய அரசுக்கு வந்து நிதி கேட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு ஆரம்ப காலத்துல இருந்து கடிதம் எழுதி பழகி இருப்பாரு போல இருக்கேன். அது வாரிசு அரசியல் இல்லையா? ஆமா, கரெக்டா சொன்னீங்க தம்பி. என்ன பண்ண சொல்றீங்க? நம்ம நாட்டு நிலைமை இப்படி போகுது, நம்ம நிலைமை அதை விட மோசமா போகுது.